இப்போ பார்த்தீங்கன்னா, சவுல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிக்சர்லே கிடையாது. ஆண்டவருடைய ஸ்கெட்ச் படி பார்த்தீங்கன்னா, அவர் பிக்சர்லே கிடையாது. ஆனா ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு. அதுக்கப்புறம் அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். அதனால சாமுவேலுக்கு வருத்தம் உண்டாக்கும் பொழுது, "உன்ன ஒதுக்கலப்பா, என்ன ஒதுக்கிட்டாங்கன்னு" சொல்லி ஆண்டவர் சாமுவேலை தேற்றி ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஸோ, அப்புறம் புதிய ஏற்பாட்டில பார்த்தீங்கன்னா, அனனியா கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய மகிமையினால வெளிப்பட்டு சொல்லுகிறார், "சவுல் என்ற மனிதன் இருக்கான். அவன பவுலாக அபிஷேகம் செய்து, என்னுடைய ஊழியத்துக்கு அவன் என்னலாம் பண்ணணும், என்ன கஷ்டப்படணும் எல்லாத்தையும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனை ஏற்படுத்துன்றார்." உடனே அனனியாவுக்கு ஒரு டவுட் வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதை செயல்படுறார். ஸோ ஆசாரியத்துவம், ராஜரீகம் இது 2த்துல பார்த்தீங்கன்னா, ராஜரீகம் பறிக்கப்படலாம். ஆசாரியத்துவத்தை நீங்க என்ன நினைச்சாலும் உங்களால பறிக்க முடியாது. ஏன்னா, தேவன் தெரிந்து கொண்டவனை எதிர்க்கிறதற்கு நீங்க யாரு? அவருடைய தீர்மானத்தை எதிர்க்கிறதுக்கு நீங்க யாரு? ஏன்னா, தேவன் உங்க பாஸ்ட் லைஃபையோ, உங்க பாஸ்ட் ஹிஸ்டரியோ, இல்ல நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் அவர் நோட் பண்ண மாட்டார். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நீங்க இப்ப யாருக்கு எவ்வளவு கனம் கொடுக்குறீங்க? நீங்க எப்படி மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? இததான் ஆண்டவர் பார்ப்பாரு. அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. அப்பொழுது நிச்சயமாய் முடிவு பரியந்தம் நீங்க விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென்.